நாங்கள் வந்து ரொம்ப கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். சென்சிட்டிவான டைம் இது. தேர்தல் டைம்ங்கிறது வந்து சென்சிட்டிவான ஒரு 50 நாள் தான் இதை பற்றி யாரும் பேச முடியும். நாங்கள் அரசியலில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கோம். இப்போ ஒதுங்கி இருக்காள்கிட்ட நீ திரும்ப 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 தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கி இருக்கிறது வந்து தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க? தமிழ் மக்களுக்கு உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு யதார்த்தமாக மாறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார், அப்புறம் அவர் இந்த எல்லா கட்சிக்கும் போயிட்டு வர்ற நாஞ்சில் சம்பத் இருக்கார், அதில் இவர் யதார்த்தமாக போய் பேசுகிறாரு. நான் அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் இங்கே இருக்கேங்கிறதுலாம் எங்களுக்கு அப்படியே ஈட்டிய குத்துற மாதிரி இருக்கு. அனைத்து ரசிகரும் சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு நீ இருக்கிறதுலையே வந்து தற்காலிகமாக இங்கே வந்த டி நகரில் ஒரு பகுதி செயலாளருங்க. மக்கள் மன்றம் வரும்போது ஏதோ ஒரு சில குறுக்கு வழியில் வந்து ஒரு பெரிய இதை பிரித்து அதை வந்து ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு 3 பகுதியை வாங்கி செயல்பட்ட நபர். இன்னொன்று அவர் ஒரு அட்வொகேட், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எங்கே இருந்தாலும் தலைவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவுதான் இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி இப்போ நீ அங்கே போய் அந்த மேடையில் யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆதவர்ஜுன் உடனே வந்து மலுப்பலான பேச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நீ நேர வந்து விஜய் என்ன பண்ணியிருக்கேன் தம்பி, சினிமாவில் இப்படி தான் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்ச நாள் பதில் சொல்லாமையே வண்டியை ஓட்டியிருந்தேன். அப்புறம் ஒன்றை அறியாமலே அதுக்கு விடை சொன்னேன். இப்போ இதே மாதிரி 2 பேரை நீ வந்து திட்டமிட்டு கோடி ரசிகர்கள், அதை தாண்டி தமிழ் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர், எங்கேயாவது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஒரே தலைவரை நேசிக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தில் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க, இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீ போய் நான் சமமாக பழகிருக்கேன்னு சொன்னது கண்டனத்துக்குரியது. நான் தமிழ்நாடுக்குள்ள இப்போ இது வந்து வியாபார நுட்பமாக பண்ணிக்கிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஆள் பிடிச்சி இங்கேருந்து வரணும் போகணும். இது வந்து இந்த மூல வளர்ச்சி இல்லாத ஆதவன் அர்ஜுன் வந்து அந்த ரசிகர்களையும் அதே பாணியில் கொண்டு போய் இது வந்து கான்ட்ரவைஸாக திசை திருப்ப பார்க்குறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் வரவே கிடையாது. இன்னொன்று, நீ ஒரு அட்வொகேட், அசோக்குங்கிற நபர் அட்வொகேட். நீ எதுக்கு 10:50க்கு நான் பேட்டி கொடுத்த பிறகு நீ இங்கே கொடுத்தீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். என்னங்க தலைவா, குரலை உயர்த்தி பேசுகிற மாதிரி இருக்குன்னு கேட்டேன். எப்படி அரசியல் நாகரிகமாக நீங்கள் பேசுனீங்களோ அதுக்கு தான் நான் பதில் கொடுத்தேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுக்கு கிடையாது. நீங்கள் வந்து